Hello everyone, welcome to our YouTube channel. இன்றைக்கி நம்ம எந்த காலேஜோட 2022 கட் ஆஃப் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுங்க. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாங்க இந்த காலேஜை. ஓகே, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா 4962 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகே, இந்த காலேஜில் வந்து 2022 என்ன கட் ஆஃப்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன கட் ஆஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இங்கே பிளேஸ் ஆகியிருக்காங்க, எந்த கட் ஆஃப் வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான காலேஜ் சொல்லலாம். ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பெற்றிருக்கிற ஒரு சூப்பரான காலேஜுங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் டிஎன்ஏவோட கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரில அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜாக செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களிடமிருந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறோம், அது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தூத்துக்குடியில் இருக்குங்க. இங்கே வந்து லாஸ்ட் இயர் 2022 என்ன கட் ஆஃப் அப்படின்னு இந்த இயருக்கு வந்து 2023க்கு என்ன கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 4962 இதோட கவுன்சிலிங் கோட் 2022 என்ன கட் ஆஃப்னு பார்த்துடலாம். இங்கே எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பாருங்கள். ஓசி கம்யூனிட்டிக்கு 173.5, பிசிக்கு 167.5 அண்ட் பிசிஎம் 162.5 அண்ட் எம்பிசி 156.5, எஸ்சி 111 கட் ஆஃப் லாஸ்ட் இயர். இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஏஐடிஎஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 146, பிசிக்கு 85.5, பிசிஎம் 128, எம்பிசி 103, எஸ்சி 140.5. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து சிவில் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கம்யூனிட்டிக்கு 184 கட் ஆஃப், பிசிக்கு 174.5, பிசிஎம் 173.5, எம்பிசி 156, எஸ்சி 140, எஸ்சிஏ 107 கட் ஆஃபில் லாஸ்ட் இயரில் வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும். அண்ட் அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு 174.5, பிசிக்கு 168.5 அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 158.5, அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 157.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில். எஸ்சி பார்த்தீங்கன்னா 119 கட் ஆஃபில் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 167.5, பிசிக்கு 158 அண்ட் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 157.5, எம்பிசி 137.5, எஸ்சி 94 கட் ஆஃப்லையும் லாஸ்ட் இயரில் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுங்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தூத்துக்குடியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சூப்பரான காலேஜ்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக நேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாருங்கள். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடிஐ பார்த்தீங்கன்னா 177.5 ஓசி கம்யூனிட்டிக்கும், பிசிக்கு 170, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 168.5 அண்ட் எம்பிசி பார்த்தீங்கன்னா 162, எஸ்சி 133 கட் ஆஃபில் வந்து லாஸ்ட் இயரில் சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க ஓசி கம்யூனிட்டிக்கு 149 கட் ஆஃப்லையும், பிசிக்கு 112, பிசிஎம் 130, எம்பிசி 114 அண்ட் எஸ்சி 142.5 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து லாஸ்ட் இயரில் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த கட் ஆஃப் வரைக்கும் வந்து இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 4962. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோடு ரொம்பவே முக்கியமாக, ஏன்னா ஒரே நேமில் இருக்கிற காலேஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கட் ஆஃப் ஒரு கவுன்சிலிங் கோட் ஒரு நம்பர் ஒரு நம்பர் வந்து மிஸ்டேக்காக போகிறதுனால அது வேறு காலேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜை விட. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கவுன்சிலிங் கோடும் ரொம்பவே முக்கியம். ஓகே, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு உங்களிடம் வந்து சிறிய அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம், நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுற மூலியமாக இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து சீட்ஸ் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.